பிகினர்ஸ்க்காக ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்குன்னே சொல்லலாம் வாழைப்பூ வடை. எத்தனை பேரோட ஃபேவரட் சொல்லுங்கள். எப்படி செய்கிறது பார்த்துடலாமா? ஒரு கப் கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வாழைப்பூவை நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்சர் ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, 5-6 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகா சேர்த்து இந்த அளவுக்கு கொருன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா வாழைப்பூ வடை நல்லா வராது. இந்த அளவுக்கு திரி அரைச்சிங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணது, 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, 1 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ண வாழைப்பூவும் சேர்த்து நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி இதுலேருந்தே வெங்காயத்துலேருந்தே தண்ணி ரிலீஸ் ஆகும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக பால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு கையை வச்சு அது மேலே ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வடை வந்துடும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் ஒரு வடையாக போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ க்ரன்ச்சியாக அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.